நான் கேட்குறேன், ஒரே ஆளால் சண்டை போட முடியுமா? மினிமம் 2 பேர். அப்போது நீங்கள் மனசை வைக்காமல் வீட்டில் சண்டை வருமா? இங்கே வந்து உட்காந்துருக்கிற ஆள்லாம் ஜெபம் பண்ணுற ஆள் தானே, பைபிள் படிக்கிற ஆள் தானே. நம்ம வாயை மூடுனா வீட்டில் சமாதானம் இருக்குமா இருக்காதா? பாதி நேரம் வீட்டில் என்ன சண்டை? நீ சர்ச்சுக்கு வரலன்னு தான் சண்டையை. ஆண்டவர் என்னைக்காவது உன் புருஷன் வீட்டுக்கு கோயிலுக்கு வரலன்னா சண்டை போடுன்னு சொன்னாரா? நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ஐயோ நான் ரொம்ப புண்ணியத்துக்காக தானே, நல்ல காரியத்துக்காக தானே சண்டை போடுறேன். ஆண்டவர் பெயரில் சண்டை போடும் பொழுதெல்லாம் ஆண்டவரை வீணாய் தெருவுக்கு இழுக்கிறோம். ஆனால் இந்த இறையரசு நம்ம வீட்டில் நிலவுப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் நம்ம சமாதானத்தின் காரணமாய் மாறணும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பமென்றார், அன்புக்கு இணையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் விண்ணோர்கள் மொழி பேசினும் மறைபொருள் யாவும் அறிந்திருப்பினும் அன்பு இல்லையே ஒன்றுமே இல்லை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, நான் முதல்ல கொடுத்த டாக்கில் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பவர் வருது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, இறை அரசு என்பது சும்மா பேச்சில் இல்லைங்க, செயல்பாட்டில் தான் இருக்கிறது அப்படின்னு தமிழ் பைபிளில் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட அந்த செயல்பாட்டுன்ற வார்த்தைக்கு பவர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போனா செயல்பாட்டு கூட சாதாரண செயல்பாடு இல்லை, பயங்கரமான செயல்பாட்டில் தான் இறை அரசு இருக்குது, சும்மா பேச்சில் கிடையாது. உண்மைதான். ரெண்டாவது சொன்ன, பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது இறை மக்கள் பரவச பேச்சை பெற்றுக்கொள்கிறார்கள். அன்றைக்கி பெந்தகோஸ்து பெருவிழா அன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அங்கே இருந்த தூதர்களும் சரி, அங்கே இருந்த சீடர்களும் சரி, மாதாவும் சரி பரவச பேச்சு பேசினார்கள். எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, என்ன குடிச்சிக்கிட்டு கத்துற மாதிரி இருக்குதே. அப்போ பேதுரு ஏன்னு சொல்கிறாரு, யோ காலையில் 9 மணி தான் ஆகுது, குடிச்சுன்னுலாம் கத்தலை, இது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அப்படிங்கிறார்.
அதே பேதுரு இன்னைக்கு முதல் வாசகத்தில் பார்க்குற கொர்நேலியோவுடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த கொர்நேலியோனுடைய வீட்டில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கும் போது என்ன ஆகுது? அவங்க எல்லாரும் பரவச பேச்சு பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி நற்செய்தியில் 2வது வாசகம் வரும்பொழுது தான் சொல்கிறார் ஆண்டவர், உனக்கு பரவச பேச்சு பேசுகிற வரங்கள் இருக்கலாம், நோய்களை சுகமாக்குற வரங்கள் இருக்கலாம், பேயை ஓட்டுகிற வரங்கள் இருக்கலாம், உனக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரங்கள் இருக்கலாம், பரவச பேச்சுக்களை அதனுடைய அர்த்தத்தை அறிந்து அதை சொல்லி கொடுக்கிற வரங்கள் இருக்கலாம். ஆனால் உன்கிட்ட அன்பு இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு பிரியமான என் சகோதர சகோதரி, ஆண்டவர் சொல்றாரு, இங்கேயும் அங்கேயும் நீங்கள் போகிறீங்க, பரிசுத்தாவியானவர் இங்கே இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் அங்கே இருக்கிறாரு, இந்த பிரதரில் பரிசுத்தாவி வேலை செய்கிறார், அந்த பிரதரில் பரிசுத்தாவி வேலை செய்கிறாருன்னா கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள அன்பு இருக்குதா? என்ன இருக்குதா? அன்பு இருக்குதா? இன்னைக்கு நம்ம வீடுகள்லையும் நம்ம பார்க்குறோம், ஐயோ இவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க எப்பயுமே பூசைக்கு போவாங்க, இவங்க எப்பயுமே பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க எப்பயுமே கோயிலில் இருப்பாங்க. கேட்க வேண்டிய கேள்வி, அன்பு இருக்குதா? அதனால தான் பைபிளில் இறை அரசுக்கு டெஃபினேஷன் அப்படின்னா என்ன போட்டிருக்குன்னா, ரைச்சஸ்னஸ், ஜாய் அண்ட் பீஸ் இன் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் இறை அரசு. அப்படின்னா என்ன? ரைச்சஸ்னஸ்னால் நீதி, ஜாய்னா மகிழ்ச்சி, பீஸ்னா என்னது? சமாதானம், அமைதி. இது 3 இருக்கிற வீட்டில் தான் என்ன இருக்குதான்? ஆண்டவருடைய அரசு இருக்குதான். இப்போ நான் கேட்குறேன், நம்மள எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், என்னுடைய வீட்டில் எப்பயுமே சமாதானம் இருக்குது, என்னுடைய வீட்டில் எப்பயுமே மகிழ்ச்சி இருக்குது, என்னுடைய வீட்டில் எப்பயுமே நீதி மட்டும்தான் நடக்குது? சொல்ல வாய் வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடி சொன்னார், மனமாறி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் இறை அரசு இறை அரசு எங்கே இருக்குது? நெருங்கி வந்து விட்டது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இறை அரசு அருகில் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு அப்புறம் பக்கத்தில் தான் இருக்குது, உள்ளே வரல. 2000 வருஷம் கழிச்சோம் இறை அரசு சுற்றி வரமே தவிர இறை அரசுக்குள்ள நுழையல. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நோவா ஒரு பெரிய பெட்டகம் கட்டுறார். நோவாவின் பெட்டகம் அது எவ்வளோ பெரிய பெட்டகம்னா, 2 ஃபுட்பால் கிரவுண்டை சேர்த்து வச்சிங்கன்னா எவ்வளோ நீளமோ அவ்வளோ நீளம், எவ்வளோ உயரம்னா இந்த மாதிரி ஷெட்டு, இவ்வளோ இந்த பில்டிங்கை ஒரு 8 பில்டிங் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்க வச்சிங்கன்னா எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரம். அவ்வளோ பெரிய கப்பலை கட்டுறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் பல மாதங்கள் அதில் வேலை செஞ்சு கட்டுறாங்க. பேரிடர் வரும் பொழுது நோவாவின் குடும்பத்தை சார்ந்த அந்த 8 பேர் மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க. இன்றைக்கி நீ எத்தனை ஜாம கூட்டம் வேணாலும் நடத்தலாம், நீ எத்தனை நைட் விஜிலுக்கு வேணாலும் வரலாம், நீ உன் பங்கு பேரவையில் இருக்கலாம், கேட்டிகிசமில் இருக்கலாம், கொயரில் இருக்கலாம், ஆல்டர் பாயாக இருக்கலாம், என்ன மாதிரி சாமியாராக கூட இருக்கலாம், இறை அரசை கட்டி எழுப்பலாம். ஆனால் அந்த இறை அரசுக்குள்ளே இல்லைன்னா அந்த இறை அரசுனால எனக்கு எந்த பிரயோஜனமோ கிடையாது. அப்போ அந்த இறை அரசுக்குள்ளே நுழைவதற்கான துடுப்பு சீட்டு என்னன்னா, அதுதான் அன்பு. எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரி, யோசித்து பாருங்களேன், இன்றைக்கி நம்ம வீடுகளில் அமைதி இல்லை அப்படின்னா என்ன காரணம்? சண்டை இருக்குது, அப்படி தானே? சண்டை வருது. நான் கேட்குறேன், ஒரே ஆளால் சண்டை போட முடியுமா? ஒரு சண்டை போடுறதுக்கு எத்தனை பேர் வேணும்? மினிமம் 2 பேர். அப்போது நீங்கள் மனசை வைக்காமல் வீட்டில் சண்டை வருமா? அப்போ இத்தனை ஜெபமாலை பண்ணி என்ன பிரயோஜனம்? சண்டை போடுறதுக்கு 2 ஆள் தேவை. நீ ஜெபிக்கிறவன் தானே, இங்கே வந்து உட்காந்துருக்கிற ஆள்லாம் ஜெபம் பண்ணுற ஆள் தானே, பைபிள் படிக்கிற ஆள் தானே. நம்ம வாயை மூடுனா வீட்டில் சமாதானம் இருக்குமா இருக்காதா? ஆனால் மூட மாட்டோம்.
இதில் வக்கணையா ஜெபமாலை சொல்லும்போது உமது அரசு வருக. எங்கே வரும்? எப்படி வரும்? அரசு வர விடாமல் பண்ணுறது யாரு? நான் தான். எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இறை அரசை நம்முடைய வாழ்க்கையில் நிலைநாட்ட விரும்புகிறார். இந்த நொடி பொழுதே உன்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் இறை அரசை நிலைநாட்ட ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் இந்த இறை அரசின் கொண்டாட்டம். ஆனால் இந்த இறை அரசு நம்ம வீட்டில் நிலவுப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் நம்ம சமாதானத்தின் காரணமாய் மாறணும். எங்க பாதி நேரம் வீட்டில் என்ன சண்டை? நீ சர்ச்சுக்கு வரலன்னு தான் சண்டைய. ஆண்டவர் என்னைக்காவது உன் புருஷன் வீட்டுக்கு கோயிலுக்கு வரலன்னா சண்டை போடுன்னு சொன்னாரா? என்னைக்காவது ஃபாதர் வர்கீஸு தியானம் கொடுக்கும்போது உன் புருஷன் வரலன்னா சண்டை போட்டு கூட்டுவான்னு சொன்னாரா? எதுக்கு சண்டை போடுறீங்க? அது ஆண்டவர் பேரையே வந்து ஆண்டவர் 10 கட்டையில் ஒரு கட்டளை இருக்கல, என்னது? என்னுடைய பேரை. ஆண்டவர் பெயரில் சண்டை போடும் பொழுதெல்லாம் ஆண்டவரை வீணாய் தெருவுக்கு இழுக்கிறோம். சிரிக்காதீங்க, உண்மை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஐயோ நான் ரொம்ப புண்ணியத்துக்காக தானே, நல்ல காரியத்துக்காக தானே சண்டை போடுறேன். பிரியமானவர்களே, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய போராட்டம் இரத்தத்துடனும் சதையுடனும் கிடையாது. உங்கள் வீட்லேயோ உங்கள் கூட இருக்கிற ஒரு நபரோ உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, ஜபத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா அதை அவங்களுக்குள் செயல்பட வைக்கிற அந்தகார சக்திகளுக்கு தான் நீங்கள் விரோதியாக இருக்கணுமே தவிர உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் விரோதியாக இருக்க கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். உண்மைதானே? சொன்னார் இல்லையா? செய்ய வேண்டியதை சொன்னார்ல. அப்போ யூதாஸ் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு நல்லாவே கோவப்பட்டாரா? திட்டினாரா? யூதாஸ் வந்து முத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்ன, ஏய் முத்தம் கொடுத்தாடா காட்டி கொடுக்க போற. கொடுமை என்ன தெரியுமா? நாமும் பல முத்தங்களை கொடுத்து தான் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரை நாமும் முத்தம் கொடுத்து தான் காட்டி கொடுத்துட்டு இருக்கோம். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பு இருக்கிறதா? தூயாவியாருடைய கனியோ அன்பு என்றுதான் விவிலியம் சொல்கிறது. என்கிட்ட அன்பு இல்லை, என்னால் மன்னிக்க முடியல, என் கூட பிறந்த சகோதரனை என்னால் மன்னிக்க முடியல, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு சின்ன சொத்துக்காக இத்தனை வருஷம் நான் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து பூசையில் உட்காந்து பூசை பார்க்குறதும் அந்த திவ்ய நற்கருணை வாங்கி உட்கொள்றதும் நற்கருணை எதிராக நான் செய்கிற அவசங்கை, அவமரியாதை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறா தெரியுமா? நீ கோயிலில் காணிக்கை எடுத்துகிட்டு வரும்போது உனக்கு எதிராக வேறு யாராவது ஏதாவது மனத்தாங்கல் வைத்திருந்தாங்க, எப்படி நீ இன்னொருத்தனுக்கு எதிராக மனத்தாங்கல் வச்சுருந்தா இல்லை, நீ இன்னொருத்தனுக்கு எதிராக கோபமாக இருக்கிற, நீ இன்னொருத்த மேலே மனக்கசப்பு வச்சிருக்கனா இல்லை, வேற எவராவது உன் மீது மனக்கசப்பு வைத்திருப்பதை நீ நினைவு கூர்ந்தாள். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவர் முதல்ல அதை போய் சரி பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மேலே யாருக்காவது கோபம் இருக்கா? நீ யாருக்கிட்ட பேசாமல் இருக்கிறியா? நீ யாருக்காவது எரிச்சல் மூட்டி இருக்கிறியா? யாராவது உன்னை வேண்டாம், நீ எனக்கு உன் சவகாசமே வேண்டாம்னு உன்னை தள்ளி வச்சிருக்கிறாங்களா? நீ பலிப்பீடத்தில் வந்து காணிக்க செலுத்தக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். தேவையே இல்லைங்கிறார். உன்னால் அன்பு காட்ட முடியலன்னா உன் காசு வேண்டாம் வேண்டாம். உன்னால் அன்பு காட்ட முடியலையா? நீ வேண்டாம். The character of a Christian is not wearing a cross. கழுத்தில் ஜெபமாலை போடுறவன் கிறிஸ்தவன் கிடையாது. கட்டுன கணவனை மன்னிக்க முடியல, கட்டின பொண்டாட்டியை மன்னிக்க முடியல, பெத்தெடுத்த பிள்ளைய மன்னிக்க முடியல, தன்னை பெத்து வளர்த்த தகப்பனை தாயை மன்னிக்க முடியல. என்ன பெரிய பைபிள் வியாக்கியானம் பேசுற? இதுதான் அடிப்படை.
ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் இந்த உலகத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்றால் அவருடைய ஒரே மகனை இந்த உலகுக்கு கொடுக்கிறது. அந்த ஒரே மகனை இந்த உலகுக்கு யார் இந்த உலகம்? அவருக்கு துரோகம் செஞ்சவனையும் சிலை வழிபாட்டில் அவருக்கு எதிராக இருந்தவனையும் அவருடைய நாடான இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டவனையும் அந்தகார சக்திகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனையும் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறவனுக்காக தான் அவருடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதுதான் அன்பு. உனக்கு அன்பு, உனக்கு திருப்பி அன்பு கொடுக்காதவங்களுக்கு நீ காட்டுற பத்தியா, அதுதான் அன்பு. ஆண்டவர் சொல்றாரு, ஏம்பா உன்னை அன்பு செய்யறவன வந்து நீ அன்பு செய்வனா, பாவிகளும் அப்படி தானே செய்கிறாங்கன்றார். அவர் அது என்ன சொல்றாங்க பைபிள் லாங்குவேஜில் சொல்ற, விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்க காசு கொடுத்தா அன்பு காட்டுவாங்க. காசு வருது இல்லை, காசுக்கு அன்பு காட்டுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீ அப்படியா? உனக்கு அன்பு காட்டினா தான் நீ அன்பு காட்டணும். உனக்கு என்ன, நீ என்ன கிறிஸ்தவ? எனக்கு நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன், என்னை பற்றி நல்லா பேசினா தான் நானும் நல்லா பேசுவேன். நீ என்னை பற்றி ஒரு வார்த்தை பேசுனியா, உன்னை பற்றி நான் 4 வார்த்தை பேசுவேன். நீ கிறிஸ்தவனா? பிரியமான என் சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நடக்கணும்னா முதலாவது நம்ம என்ன கற்றுக்கணும்? அன்பு செய்ய கற்றுக்கொள்ளணும். இது முதலாவது. ரெண்டாவது கருத்து, பைபிள் வச்சிருக்கவங்க எடுங்க. யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனம். யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனம். வாழ்வு தருவது தூய ஆவியாரே. என்னது ஊனியல்பு? தயவு செய்து இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாழ்வடையணும் அப்படின்னு சொன்னால் தூய ஆவியானவரை பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் வாழ்வு. உங்களுடைய சரீர பலத்தினால உங்களால் வாழ்வடைய முடியாது. இங்கே வந்திருக்கிறவங்க எனக்கு தெரியும் நிறைய கடன் பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் சரீர பலத்தினால நீங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னும் உன்னுடைய ஆற்றலினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உன்னால் எல்லாம் சாதிக்க முடியும். அதனால try to live by the, learn to live by the spirit, don't live by the flesh. இந்த உலகில் இருக்கிற மனிதர்கள் அந்த உடல் இச்சை ஊனியல்பின் படி அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நம்ம வாழக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் இத்தகைய கூட்டத்தோடு இந்த 7ஆம் ஊரில் வந்து நமக்கு பிரசங்கத்தை கொடுத்து அவருடைய பிரசன்ன தெய்வீகத்தை கொடுத்து அவருடைய கிரியைகளையும் அவருடைய வார்த்தையும் கற்றுக் கொடுக்கிறது. எதுக்காக? நம்ம வாழ்றது எதுபடி வாழணும்? நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்துக்கணும், உலகத்தில் இருக்கும்போது உலக வழக்கத்தின்படி வாழ்ந்துக்கணும். நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அதற்கு தான் இந்த விவிலியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. வாழ்வு கொடுப்பவர் பரிசுத்த தூய ஆவியாரே ஊனியல்பு. அப்புறம் நான் கூறிய வார்த்தைகள், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்ப என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் செயல்படணும்னா ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தை எனக்குள்ள இருக்கணும். சும்மா கையை தூக்கிட்டு பரிசுத்த ஆவி வா 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 வான்னு வரமாட்டாரு. உள்ள என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். இதை தான் நம்ம முதல் வாசகத்தை திரும்பி பார்க்கிறோம். கொர்நேலியனுடைய வீட்டுக்கு போய் பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள போன உடனே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறார்கள். 1 யோவான் 2:16. உலக சார்ந்தவையான உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்து. நல்ல கவனிங்க. அப்ப இந்த உலகத்திலிருந்து என்னென்ன வருதான்? என்னென்ன வருது? நம்பர் 1
உடலாசை, இரண்டாவது இச்சை நிறைந்த பார்வை, மூணாவது செல்வ செருக்கு. இது மூணு எங்கேருந்து வருது? உலகிலிருந்து வருது. அப்ப இந்த உலகிலிருந்து வந்த இந்த மூன்று பாவ இயல்புகளும், உடல் இச்சையும் பெருமையும் நம்மளை விட்டு போகணும்னா வாழ்கிற தருகிற தூயாவி உள்ள வந்தாதான் இந்த உலகம் நம்மளை விட்டு வெளியில போகும். பைபிளை படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு உங்ககிட்ட டைம் இல்லைன்னு அர்த்தம். எப்படி? பைபிளை படிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இல்லை? உங்களுக்கு டைம் இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி முத்தங்கி, ஹைதராபாத்தில் முத்தங்கியில் ஒரு ரெட்ரீட் சென்டர் இருக்கு. அந்த தியான இல்லத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பைபிள் படிக்காதவங்களுக்கு நான் கிரேஸ் கொடுக்குறேன், பைபிள் படிக்கிறதுக்கான கிரேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால கேட்டோம், யார் யாருக்கெல்லாம் பைபிள் படிக்க முடியாமல் இருக்குது, பைபிள் படிக்க முடியாதவங்க ஏன் சொல்லுங்க, நீங்கள் விரும்பினா ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். ஒரு சில பேர் ஏன் நின்னாங்க. ஆண்டவர் அந்த வரத்தை தராமல் பைபிள் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். பைபிள் எடுத்து படிக்கிறது என்ன நினச்சி தெரியுமா? ஒரு அம்மாவுக்கு எழுத படிக்கவே தெரியாது. எப்படி? நாங்கள் என்ன நினச்சோம், பைபிள் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல ஒரு சில பேர். இப்போ நம்மளாம் நிறைய பேர் அப்படி இருக்கோம், பைபிள் படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அதுக்கான சூழ்நிலை அமையாது. அந்த மாதிரி நாங்கள் அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறேன்னு நினச்சோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. எழுத படிக்க தெரியாதவங்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? பைபிள் படிக்க வச்சார். அம்மா வாசிமான்றோம், வாசித்தாங்க. கூட இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பல வருஷமாக அதே தியான இல்லத்தில் ஊழியர் செஞ்சுருக்கிறாங்க, வாலண்டியராக இருந்திருக்கிறாங்க. கூட இருக்கவங்க அத்தனை பேர் சொல்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு எழுத படிக்க கூட தெரியாது. ஒரு போர்டு, பஸ்ஸில் ஒரு போர்டு படிக்கணுன்னா கூட யாராவது ஒருத்தர் படித்து தான் சொல்லணும் எந்த ஊருக்கு இந்த பஸ்ஸு போகுதுன்னு. அப்படி இருந்தவர்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? இறை வார்த்தையை வாசிக்கிறார். உங்களுக்கு அந்த பிரச்சனையாக இருக்குது? பைபிள் வாசிக்க முடியாமலா இருக்குது? பிரியமான என் சகோதர சகோதரிகள், உங்கள் குடும்பங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரப்பணும்னா ஆண்டவருடைய வார்த்தை முதலில் உங்களை நிரப்ப வேணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசணும் அப்படின்னா அந்த வார்த்தையை வைத்துதான் பேச முடியும். உங்களுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் பேசினா கூட உங்களுக்கு புரியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை, தெய்வீக வெளிப்பாடுகளை கொடுத்தா கூட புரியாது. ஏன்னா உள்ள வார்த்தை கிடையாது. The word of God is the language of the Holy Spirit. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்க குடும்பத்தில் நிலைச்சு நிற்கணும்னு விரும்புறீங்களா? தயவு செய்து விவிலியத்துக்கு அதிக நேரத்தை செலவிடுங்கள். என்ன சொல்றேன் பாருங்க, சும்மா வாஸ்தாலாம் பத்தாது. இறை வார்த்தை உங்களுக்குள்ள பதியணும். இறை வார்த்தை உங்களுக்கு இதயத்துக்குள்ள போகணும். இதைத்தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார், இந்த திருச்சட்ட நூலை உன் முன் நின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ளவற்றையெல்லாம் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே ஆண்டவர் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பைபிளை உங்கள் முன்னாடியிலேருந்து நீங்கள் அகற்றவே மாட்டீங்க. ஒருத்தர் சொல்கிறேன், எனக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, ரொம்ப பக்தி இருக்குது, ஆனால் எனக்கு பைபிள் படிக்க மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்கிறான்னா அவன் யார்? புலூரான்னு அர்த்தம். இஃப் யூ வாண்ட் காட் இன் யுவர் லைஃப், த வேர்ட் ஆஃப் காட் ஹேஸ் டு பி தேர். ஏனெனில் அவருடைய வார்த்தை தான் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. ஆக இந்த ரெண்டு விஷயம் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நைட் விஜிலேருந்து நம்ம வெளியில் போகும்போது ஆவியினால் நம்ம அபிஷேகத்தால் நிரம்பி போகணும்னு இந்த ரெண்டு காரியம். முதலாவது, அன்பில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையிலேருந்து அகற்றணும். ரெண்டாவது, இறை வார்த்தைக்கு நம்ம அதிகமாக நேரத்தை ஒதுக்கணும். சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிங்கனால எல்லாரையும் அன்பு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவருடைய வார்த்தை எப்போ உள்ளே வருதோ உலக பிரகாரமான கோபங்களும் பச்சாத்தாபங்களும் வெறுப்புகளும் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடும். விசுவசிக்கிறீங்களா? ஏன் சின்ன ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம் ஏன் சின்னலுங்க, உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுங்க. குறிப்பாக யார் யார் மேலாம் நீங்கள் கோபமாக இருந்திருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் நீங்கள் இத்தனை நாள் பேசாமல் இருந்திருக்கிறீங்களோ, ஒரே வீட்டில் இருந்து கூட பேசாமல் இருந்திருக்க தருணங்கள் இருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர்கிட்ட அது எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க.
அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே, ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே, ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாத போராட்டம் உதறிவிட்டேனையா. சொல்லுங்க, வாக்குவாதம் போராட்டம் உதறிவிட்டேனையா. எல்லா கசப்பு வெறுப்பு காயங்கள் மறைந்து போனதையா. வாக்குவாத போராட்டம் உதறிவிட்டேனையா. எல்லா கசப்பு வெறுப்பு காயங்கள் எங்கோ போனதையா, எங்கோ போனதையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் யார் யார் மேலெல்லாம் கோபமாக இருந்திருக்கிறேனோ, யாரோடைய கோபத்துக்கெல்லாம் நான் காரணமாக இருந்திருக்கிறேனோ, அவங்க எல்லாரையும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த அப்பரசம் உம்முடைய திருவுடல் திரு ரத்தமாய் மாறுவது போலவே என்னுடைய உறவுகள் எல்லாம் மாறி போகணும். உம்முடைய இயல்பை அணிந்தவனாய் நான் மாறணும். நீர் கடைசி வரையில் யூதாஸ் இஸ்காரியத்துக்கு கூட அன்பு காட்டியது போல எங்கள் வாழ்வில் இருக்கிற துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் நாங்களும் அன்பு காட்ட எங்களுக்கு கற்றுத்தாரும். கலாத்தியருக்கு பவுலடிகளார் சொன்னது போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக துன்பப்பட்டார், அவருடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றி செல்லுங்கள் என்று சொன்னது போல, ஆண்டவரே நாங்களும் உம்மை பின்பற்ற சிலுவையில் தொங்கும் நேரத்தில் கூட உம்மை ஆணிகளால் அடித்து கொடூரமாய் கொலை செய்தவர்களுக்காகவும் ஜெபித்தீர். ஆண்டவரே, யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு தான். என் அன்பினால் நிரப்புங்க, என் இதயத்தையும் வாழ்க்கையை அன்பினால் நிரப்புங்க. என்னுடைய சிந்தனையும் என்னுடைய சொல்லும் என்னுடைய பேச்சும் உங்கள் தெய்வீக அன்பினால் நிறைந்திருக்கட்டும். என்னை முழுவதுமாக கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் செய்வீர் என்பதை விசுவசிக்கிறேன். எங்களை தொட்டு குணப்படுத்தும் நீங்கள் நல்ல தெய்வமே. டிவியில் பூசை பார்த்து பார்த்து நற்கரணை பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிறோம். ஆண்டவர் தேடி வந்திருக்கிற நேரத்தில் கூட ஆண்டவரோடு பேசுவதற்கு நம்ம பலருக்கு மனசில்லை. அவர் தான் வந்துட்டாரே, அவர் வேலையை பார்த்துட்டு போட்டோம், அப்படி இல்லை. உங்களை தேடி வந்திருக்கிறார், என்னை தேடி வந்திருக்கிறார். அவரோட கொஞ்ச நேரம் பேசணும். முதல்ல நீங்கள் புது நன்மை வாங்கினப்ப அவர்கிட்ட என்னெல்லாம் பேசியிருப்பீங்க. வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாதப்ப அவர் கூட எவ்வளோ பேசுனீங்க. இப்ப வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுது, அந்த பாரம் என்னன்னு தெரியுது. உங்க அப்பா அவனை தேடி வந்திருக்கிறார், பேச மாட்டியா? உன் கண்ணீரை துடைக்க வந்தவர்கிட்ட பேச மாட்டியா? சொல்லு, என்ன வேணும்னு சொல்லு. அவரால்
உன்னால செய்ய முடியாதது ஏதாவது இருக்கா? கேளு. Thank you, Jesus. Thank you for coming into our lives, Lord. எங்கள் வாழ்க்கைக்குள் வந்ததுக்காக நன்றி இயேசுவே. எங்க குடும்பத்துக்குள்ள வந்ததுக்காக நன்றி இயேசுவே. எங்க பிரச்சனைகளுக்குள்ள வந்ததுக்காக நன்றி இயேசுவே. எங்க பொருளாதாரத்துக்குள்ள வந்ததுக்காக நன்றி இயேசுவே. நாங்கள் கடனில் தத்தளிக்கிற இந்த வேளையில எங்களை கரை சேர்க்க வந்ததுக்காக நன்றி இயேசுவே. பேதுருவை தூக்குனது போல எங்களை இப்ப தூக்குறீங்களே, உமக்கு நன்றி இயேசுவே. நான் பட்ட அசிங்கத்தை எல்லாம் மாற்ற வந்த இயேசுவே, உமக்கு நன்றி. என்னை எவ்வளவு கேவலமாய் பேசினார்கள், நான் அபசகனம் பிடித்தவர் என்றெல்லாம் பேசினார்களே, இப்ப அவங்களெல்லாம் வாயடக்க செய்றீங்க ஜீசஸ். தேங்க்யூ. எந்த இடங்களெல்லாம் நான் அசிங்கப்படுத்தப்பட்டேனோ அந்த இடங்களெல்லாம் என்ன உயர்த்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. இத்தனை நாட்கள் நான் அழுது செபித்த ஜெபத்தை இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க டாடி. தேங்க்யூ. நன்றி. எனக்கு புது நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்கப்பா, நன்றி. என் வீட்டுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா, நன்றி. உங்களுக்கு சாட்சியாக நிக்க வச்சிருக்கீங்கப்பா, நன்றி. நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு என்னென்ன செஞ்சாரோ எல்லாத்தையும் சொல்லி 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 நன்றி செலுத்துங்க. அவர் செஞ்ச நன்மைகளை பட்டியலிட ஆரம்பிச்சா வாயும் போதாது, நேரமும் போதாது. அவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார். அதுல ஒரு சிலரையாவது சொல்லி நன்றி செலுத்துங்க.
அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க. மேலே வாடா ஃபாதர். ஒரே ஒரு விட்னஸ், ஒரே ஒரு விட்னஸ். சீக்கிரம் வா. இங்கே வா. என்னை பார்த்தியா நீ பூசிக்கு முன்னாடி? உன்னால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்ன? மூச்சு விடு வர சொன்னேன். மூக்கில் மூச்சு விடு வர சொன்னேன். மூக்கில் மூச்சு விட முடியல, அப்படி தானே? ஆமாம். அப்போ நீ எப்படி மூச்சு விடுவ? எப்படி மூச்சு விட்டுட்டு இருந்த இத்தனை நாள்? நான் நன்றி எஸ்பே சொல்லிட்டு நான் மூச்சு விழுந்துச்சு. இல்லைடா, மூக்கில் மூச்சு விடாம மூக்கு மூடி இருந்ததுல, அப்போ நீ எப்படி மூச்சு விட்டுட்டு இருந்த? வாயில். எத்தனை வருஷமா இருக்குது? எத்தனை வருஷமாமா இருக்கு? 1 இயராக இருக்கு. கடந்த 1 வருஷமா ஃபாதர் அவனுடைய மூக்கில் ஒரு கட்டி மாதிரி ஒன்று டெவலப் ஆகி அவரால் 1 வருஷமாக மூச்சு விடவே முடியல மூக்கில். அதனால் இரவும் பகலும் தம்பி வாயாலேயே மூச்சு விட்டுட்டு இருந்திருக்கிறார். டாக்டர் கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இது ஆப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஓவர் ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டுடே டியூரிங் த யூக்கரிஸ்ட் his nose was opened and he is now able to breathe. இப்போ வாயால மூச்சு விடுறியா, மூக்கால மூச்சு விடுறியா? மூக்கால. யார் செஞ்சது? ஏஸ்பா. யார் செஞ்சது? ஏஸ்பா. மூசிக்கு முன்னாடி அவங்க பார்க்கும்போது சொன்னாங்க, புள்ள நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வாயில் மூச்சு விடுறதுனால திடீர்னு வாய் மூடிடுமா, அப்போ மூச்சு விட முடியாமல் மயங்கிடுவானா. இன்றைக்கு ஆண்டவர் அந்த பெற்றோரினுடைய தாயினுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர் மகா பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார். சிறு பிள்ளைகள் மீது அவருடைய அபிஷேகத்தை பொழிந்து அவர் இறைவாக்கு உரைக்க செய்திருக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் கூட இன்னைக்கு நீங்கள் வெறுங்கையா போகவே மாட்டீங்க. நீ விசுவசித்தால் நீ வீட்டுக்கு போகும்போது பார்ப்பேட, நான் விட்டுட்டு போன வீடு வேற, இப்போ வந்திருக்கிற வீடு வேற. ஆண்டவர் உன் வீட்டினுடைய எல்லா அலுவல்கள் மீதும் அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீ விசுவசிச்சா போதும். அது கஷ்டமா? சின்ன பையன் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றின்னு வாயில் தான் அவனால் மூச்சு விடணும். வாயை மூடிக்கிட்டு மூக்கால் மூச்சு விட்டான், ஆண்டவர் அந்த மூச்சை கொடுத்த சின்ன பையன். அவனுக்கு இருக்கிற விசுவாசம் நமக்கு இருந்தா டாக்டரை தேடுவோம் நம்ம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.